இந்த செகண்ட் மந்த் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமா இருக்கணும். இந்த 2வது மாதம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்குகளை தெரிந்து கொள்ளுகிற மாதமா இருக்கணும். இந்த 2வது மாதம் பலிபீடத்திலே பணிவிடை செய்கிற அவருடைய சத்தத்தை கேட்கிற மாதமா இருக்கணும். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான இந்த வருஷத்தினுடைய 2வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக எஸ்பெஷலி ஆண்டவரே இந்த திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் கோடா கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். உம்மை பார்க்க, உமது முகத்தை பார்க்க, உமது பாத படிகளை விழுந்து ஆணிகள் பாய்ந்த அன்பு பாத படிகளை முத்தமிட ஆண்டவரே ஐயா உம்மை நோக்கி உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்கள் கைகளை உயர்த்தி ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். இந்த திருவிருந்து ஆராதனைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு எந்தெந்த எல்லைகளிலே எதிர்பார்ப்புகளோடு, ஏளனங்களோடு, அழுகையின் பள்ளத்தாக்கின் அனுபவங்களோடு, படுகொலியின் அனுபவங்களோடு ஆண்டவரே அநேக சவால்கள் நடுவில் நிற்கிற எல்லைகளிலே நீர் ஒரு வார்த்தை சொல்லும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஏனென்றால் நீர் சொல்ல ஆகும் அல்லவா, நீர் கட்டளையிட நிற்கும் அல்லவா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சகல மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த வேண்டுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமாக. வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பவருடைய நாமத்தினால் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அந்த நிறைவு மாத்திரம் நம்மை ஆட்கொள்வதாக. ஆமென். நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் தானாய் ஒளிந்து போகும். ஆமென். ஆண்டவருடைய நிறைவு நம்மை ஆளுகை செய்யட்டும். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பரே சோவிலே எந்தன் பாவங்கள் போக்கியதால், அற்புதரே சுவை என்றும் துதித்திடுவேன் எந்தன் ஜீவியம் மாற்றியதால். ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பர் இயேசுவிலே எந்தன் பாவங்கள் போக்கியதால், அற்புதரே சுவை காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. ஆயுள் காலமெல்லாம் துதி பாவியோடு கருத்தோடு நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமெல்லாம் நன்றி மறவானல் மனதுடனே. ஆயுள் காலமெல்லாம் துதி நன்றி மறவானல் மனதுடனே. இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் நம்மை காத்திடுவார்.
அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன் ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவே நன்றி மறவானல் மனதுடனே ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவே நன்றி மறவானல் மனதுடனே. சோர்ந்திடும் வேளைகள் உம்மை தேற்றிடவே இந்த தேவ ஆவியம்மில் நின்றிடும் துன்ப துயரமும் வேளைகளில் நிசர்கிருபைகள் அளித்திடுவார். சோர்ந்திடும் வேளைகள் எல்லாரும் பாடுபடி கேட்கிற கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி பாடலின் கருத்தை உணர்ந்து கிருபைகள் அளித்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன் ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவே நன்றி மறவானல் மனதுடனே ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவே நன்றி மறவானல் மனதுடனே. கொப்பிடும் வேளைகள் நெச கொடி அசைத்தே வேகமாய் வந்து பதிலளித்தார். தப்பிடும் வழிகள் என்ற நாபத்தினில் இத வசனத்தால் நடத்திடுவார். கொப்பிடும் கொடி அசைத்தே வேகமாய் வந்து பதிலளித்தார். தப்பிடும் வழிகள் இந்த நாபத்தினில் தேவ வசனத்தால் நடத்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன் ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவே நன்றி மறவானல் மனதுடனே ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவே நன்றி மறவானல் மனதுடனே. பற்பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் செல்வின் தரிசிக்க தூய முகம் பற்பல சூழ்ந்திட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் செல்வின் தரிசிக்க தூய முகம். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன் ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவே நன்றி மறவானல் மனதுடனே ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவே நன்றி மறவானல் மனதுடனே. கூப்பிடும் வேளைகள் நெச கொடி அசைத்தே வேகமாய் வந்து பதிலளித்தார். தப்பிடும் வழிகள் எந்த நாபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். கூப்பிடும் வேளைகள் அசைத்தே வேகமாய் வந்து பதிலளித்தார். தப்பிடும் வழிகள் எந்த நாபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன் ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவே நன்றி மறவானல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவே நன்றி மறவானல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவே நன்றி மறவானல் மனதுடனே. ஆமென். உண்மையா பாடுவோம். ஆமென். நான் ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன்,
நீர் மீட்டு கொண்ட ஆத்துமா கெம்பீரித்து மகிழும், தானா மகிழும். ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூப்பிடும் வேளைகளில் நேச கொடி அசைத்தே வேகமாய் வந்து பதிலளிப்பார். ஆமென். தப்பிடும் வழிகள் இந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் என்னை நடத்திடுவார். ஆபத்து நேரத்துல வாக்கு தரார் பாத்தீங்களா? எத்தனை பேர் கைவிட்டாலும் அந்த ஆபத்தான சூழ்நிலைமைகள்ல சுட்டி காட்டுவாங்க. இதனால தான் ஆல்ரெடி நம்ம ரொம்ப ஹர்ட் ஆயிருப்போம். ஆல்ரெடி மனசெல்லாம் வெந்து நொந்து போய் இருக்கும். அந்த வெந்த புண்ணுல கொண்டு வேல் கொண்டு பாய்ச்சுவாங்க பாருங்க. இதனால தான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களா? ஆஹா, வாட்டிய என்ன சொல்றது. ஆனா அவைகளின் நடுவிலே ஆபத்து காலத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து கனப்படுத்துகிற நல்ல ஆண்டவர். ஆமே. ஆபத்து காலத்துல வாக்கு கொடுக்கிறவர் வேகமாய் வந்து. ஆமே. அதனால நீ படு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. எத்தனை பேர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாரு. ஆனா நம்ம ஜெபம் பண்ணி தான் அவங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுப்பாரு. யோபு தன் நண்பர்களுக்காக ஆறுதல் சொல்வாங்கன்னு சொல்ல வந்த நண்பர்கள் ஆறுதல் சொல்லலைங்க, வெந்த புண்ணுல வேல் கொண்டு குத்துனாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா ஆண்டவர் அது ரொம்ப பிடிக்கும். அதுல நிருபங்கள்ல வாசிக்கிறோம், யோபுவுடைய பொறுமையையும் தேவனுடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. ஆமென். யோபுவுடைய பொறுமைக்கும் ரிவார்டு கொடுக்கிற ஆண்டவர் தேவனுடைய செயலின் முடிவையோ யோபு வாழ்க்கையிலே இந்த உலகத்துல ஈடு இணையில்லாத இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தது மாத்திரமல்ல, பிள்ளைகளையும் மறுபடியும் அதே பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த குமாரத்தைகளை போல அழகுள்ளவர்கள் தேசத்துல இல்லையா? ஆண்டவர் ரீபே பண்ணும்போது, ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது டபுளாக மட்டுமல்ல, அது இணையில்லாத ஒன்றை தந்து நம்முடைய அந்த வெந்த புண்ண வேல் கொண்டு பாய்ச்ச இடத்துல காயம் கட்டுகிறவர். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல, சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகல் வெளிச்சத்தை போல. ஆமே. எத்தனைங்க எப்படி இருக்கும்னு பாருங்க. அப்படி செய்வார், எனக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். ஆமே. ஒரு பாடலை பாட போகிறோம். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளை இடவும் நிற்குமே. நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. தேவ வார்த்தைகள் சத்தியோ, தேவ செய்கைகள் உத்தமோ. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே.
அழைத்தவரே. நீடரை தெரிந்துமே பூமியில் எங்கும் சத்தியம் சாற்றிட அழைத்தவரே. உந்தனின் கட்டளை நிறைவேற்றிட உன்னத வல்லமை அளித்திடுமே. உந்தனின் கட்டளை நிறைவேற்றிட உன்னத வல்லமை அளித்திடுமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. ஆராய்ந்து அறிந்திடும் தேவன் இவரே, ஆபத்தில் துணையாய் நிற்பவரே. ஆராய்ந்து அறிந்திடும் தேவன் இவரே, ஆபத்தில் துணையாய் நிற்பவரே. எவ்வித சமய நேரத்திலும் சந்திக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். எவ்வித சமய நேரத்திலும் சந்திக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. சத்திய தேவனே எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். சத்திய தேவனே எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. ஆமென். வாக்குத்தத்தத்தின்படி அவர் சொல்ல ஆவதாக, கட்டளையிட நிற்பதாக. ஆமென். ஒரு பாடலை பாடப் போகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடலின் கருத்தை உணர்ந்து என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அதை மாற்றி முதல்ல கூடுமே பாடுவோம், அப்புறம் ஆகுமே. ஆமென் ஆமென். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்போம். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு சொல்லிருங்கப்பா. அந்த சத்தம் என் காதுல துணிக்கணும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் உதவி செய்யட்டும். பாடலின் கருத்தை உணர்ந்து பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆகுமே எல்லாம் ஆகுமே, உம்மாலே எல்லாம் ஆகும், ஆகாதது ஒன்றுமில்ல, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆகுமே எல்லாம் ஆகுமே, உம்மாலே எல்லாம் ஆகும், ஆகாதது
நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆகுமே, எல்லாம் ஆகுமே, உம்மாலே எல்லாம் ஆகும், ஆகாததே ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகுமே, எல்லாம் ஆகுமே, உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகாதது இயேசுவே, ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆமென். விசுவாசித்தவனே பாக்கியவதி, கர்த்தரால் உரைக்கப்பட்டவைகள் அவ வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லிதான் பாருங்களேன், அறிக்கையிட்டு தான் பாருங்களேன். ஆமென். எதிரும் புதிருமான சூழ்நிலைமைகள்ல அந்த அறிக்கையிடுகிற வார்த்தைகளை கனப்படுத்துகிற ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். நானும் பிள்ளையாண்டானோ ஆவிட மட்டும் போய் தொழுது கொண்டு வருவோன்னு சொன்னாங்க இல்லையா? ஆண்டவர் வரப்பண்ணினாரா? வரப்பல்லையாங்க. வாக்கு தத்தத்தின் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற கண்மூடித்தனமான பாசம். பாசம் இருந்தா என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? என்ன சொன்னாலும் செய்தோம் பாருங்க. கண்டிப்பா அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அவங்க அப்படி ஆக்கும், அப்படி சொல்றோம் பாருங்க. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சாவாமையுள்ள ஆண்டவர், நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணியலாம், பாவிகளாய் இருக்கையில், அக்கிரமக்காரராய் இருக்கையில் குறித்த காலத்திலே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சத்திய வேதம் திருவுளம் பற்றுகிறது. ஆமென். அன்புள்ளவர், பாசம் உள்ளவர். அவருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் இந்த உலகத்துல இணை சொல்ல முடியாதுங்க. ஆமென். ஆராதனைக்காக எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிறோம். தெய்வீக கூடாரமே, ஒரு திருவிருந்து ஆராதனைக்கு முன்னால 1000 கசப்புகளை மனசுல வச்சிருக்காதீங்க. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு பாருங்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு திருவிருந்துக்கு முன்னால ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்திருக்கிறோம். துதி பலி, நன்றி பலி, ஸ்தோத்திர பலிகள். இந்த பலிகள் ஆண்டவரின் இருதயம் ஏற்றுக்கொள்கிறதா இருக்கணும், பிரீதியா இருக்கணும். கொர்நேலியுவே உன் தான தர்மங்களும் தேவ சந்நிதியிலே நினைத்து அருளப்பட்டது. நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் அங்கீகரிக்கப்படணும், துதி பலிகள் அங்கீகரிக்கப்படணும். அவர் ஏற்றுக்கொள்றதா இருக்கணும். நல்லா என்னோடு கூட ஆவியில ஆராதிச்சாலும் என் மனசுல இன்னும் கசப்பு இருக்கு. ஆண்டவர், என்னிலே உள்ள பலகீனங்கள், குறைவுகள் எனக்கு வரும் நன்மைக்கு தடையாய் காணாத படிக்க எப்பொழுதெல்லாம் திரு சமூகத்திலே, தெய்வ சமூகத்திலே, தெய்வ சன்னிதானத்திலே கிட்டி வருகிறோம் எல்லாம் அடியோடு எடுத்து போட்டுருங்கப்பா. ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை எங்களுக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஒருமிச்சும் இந்த நாமத்தை மகிமைப்படுத்தவர்கள், ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்த இடம் அசைந்ததப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல ஆராதனை நாவியோடு ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயத்தோடு பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை ஏகோபித்த கர்த்தரை உயர்த்தி மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே.
கரங்களை உயர்த்தி முழு மனதோடு என் நேசருக்கே வேண்டுதலோடு திருவருந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட நிலைகளோடு ஐயா உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா ஓம் திரு வார்த்தையினால் உரைகின்ற பனி போல வேண்டுதலோடு விசுவாச அறிக்கையோடு நானும் தேவனும் என்கிற உறவோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி மாறா என் நேசருக்கே உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம் உலகத்தின் நல்ல விசுவாச அறிக்கையோடு கூட பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலோ நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏசையா மகிமை
அந்த சிக்கலான சூழ்நிலைகளை நல்லா உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக்கி, உங்களுடைய சிந்தைகளை தேவனுக்கு நேராக்கி, உங்களுடைய கண்களை கர்த்தருக்கு நேராய் ஏறெடுத்து, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. அதில் ஒரு வார்த்தை சொன்னா போதும். வாலிபனே எழுந்துருன்னு சொன்னா அந்த நாயின் ஒரு விதவையினுடைய மகனை அடக்கம் பண்ணதான் ஊராரெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. 1000 ஆறுதல் சொன்னாலும் அந்த வாலிபன் இருந்த இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனா ஆண்டவர் அந்த இடத்திற்கு வந்தார். அந்த வாலிபனை உயிரோடு எழும்ப பண்ணி அந்த வாலிபனை அந்த தாயுடைய கையில கொடுத்தாரு. தேவ பிள்ளையே, அவர் வந்தால் சூழ்நிலைமைகள் மாறும். அவர் வந்தால் முடியாதது சாத்தியமாகும். அவர் வந்தால் வெறுமை வறுமை எல்லாம் மாறி ஒரு செழிப்பு உண்டாகும். அவர் வந்தால் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். அவர் வந்தால் வெட்டாந்தரை நித்தடாகமாய் மாறும். அவர் ஒரு வார்த்தை சொல்வார். ஆனால் மரித்த லாசருவாக இருந்தாலும் 4 நாளானாலும் நாரி போனாலும் அந்த லாசருவை உயிரோடு எழும்பி உயிருள்ள வாலிபனாக தர வல்லமையுள்ள ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா. எனக்கு இருக்கிற சூழ்நிலைமைகள், அடைபட்ட சூழ்நிலைமைகள், செத்த நிலைகள் மாற, உலர்ந்து போன எலும்புகள் நடுவில் அந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய, அவைகள் காலூன்றி நிற்க, அவைகளுக்கு சதைகள் உண்டாக, தோள்கள் உண்டாக, நரம்புகள் உண்டாக, ஆமேன், அவைகள் ஆவி உட்பிரவேசிக்க நல்ல கலங்களுடைய ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளணும் ஐயா. வெறுமை மாறணும் ஆண்டவரே. ஒழுங்கினமான காரியங்கள் எல்லாம் மாறணும். ஒழுங்கின்மை வெறுமை எல்லாம் மாறணும் ஆண்டவரே. ஐயா, இந்த எல்லைகளிலே இன்னைக்கு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவரே, இந்த கடினமான சூழ்நிலைமையில ஆண்டவரே, வெளிப்புறமாக மகிழ்ச்சி, வெளிப்புறமாக நல்ல உடை, வெளிப்புறமாக சிரிப்பு, ஆனா உள்தளம் அடித்தளம் நொறுங்கி இருக்கிற சூழ்நிலைமைகள்ல ஆண்டவரே, முறிவுகளை கட்டுவீராக, அடிக்காயத்தை குணமாக்குவீராக. சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல, சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா 7 பகல் வெளிச்சத்தை போல கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்வீராக. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை, வேதனை நீங்கி சுகமாயிரு என்கிற ஒரு வார்த்தை, சமாதானத்துடனே போ என்கிற ஒரு வார்த்தை, சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்கிற ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தைக்கு தான் நான் ஏங்கி தவிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தை என்னை வாழ வைக்கும். அந்த ஒரு வார்த்தை என்னை அழகுபடுத்தும். அந்த ஒரு வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கும். அந்த ஒரு வார்த்தை இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப கொடுக்கும். அந்த ஒரு வார்த்தை மங்களமான உத்தரவுகளை கொண்டு வரும். அந்த ஒரு வார்த்தை என்னை பிள்ளை தாழ்ச்சி ஆக்கும். அந்த ஒரு வார்த்தை என்னை ஐஸ்வர்யம் அடைய பண்ணும், கனமடைய பண்ணும். அல்லேலூயா. ஐஸ்வர்யமோ கனமோ உம்மால் வருகிறது. ஒரே ஒரு வார்த்தை, எந்த சூழ்நிலைமையில கூப்பிடுறீங்களோ அந்த வார்த்தை என்னை சுகமாக்கும் ஆண்டவரே. என் பலகீனத்தை மாற்றும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்பதோடு அர்ப்பணிப்போடு ஒரு திருவிருந்து ஆராதனைக்கு முன்னால நல்ல ஆயத்த நிலையில ஆண்டவர் சமூகத்துல வேண்டுதலோடு அந்த பாடல்களை வலது கை இதயத்துல வச்சு பாடும்படி கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். வேண்டுதலோடு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக
மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வேண்டுதலோடு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேலைக்காக நமக்கு நாங்கள் கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தை இன்னைக்கு சூழ்நிலைமைகளுக்கு, எங்களுடைய பலகீனங்களுக்கு, ஆண்டவரே எங்களுடைய சுகவீனங்களுக்கு, எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு, எங்களுடைய பிசினஸ் காரியங்களுக்கு, எங்களுடைய மங்களமான உத்தரவுகளுக்கு, எங்களுடைய குழந்தை பாக்கியங்களுக்கு, வீடு வாசல் வாகன வசதிகள் வேலை வாய்ப்புகளுக்கு, ஐயா ஆண்டவரே நாங்கள் தேடுகிற சமாதானம் நிம்மதிக்கு எங்கள் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை இந்த காலை வேளையிலே எந்தெந்த எல்லைகளுக்கு எது எது தேவையோ ஐயா, தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறந்து ஆண்டவரே அவரவருக்கு தேவையானதை எங்கள் ஆண்டவர் தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் சொல்லாகும் ஐயா, நீர் கட்டளையிட நிற்கும் ஐயா. அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களுக்கு எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.